போட்டுட்டு பின்னாடியே உனக்கு வேணுமா வச்சுக்கோ. நாட்டுப்படகு மீனவர் சங்கம் எதிர்ப்பை வெளிப்படுத்தவே கண்டன கூட்டத்தை நாங்கள் ஆட்சியிருக்கோம். ஏற்கனவே ஒரு சில பேர் ஒரு சில நிர்வாகம் இல்லாதவங்க கொடுத்த எப்போதுமே மீனவர்கள் எதிர்ப்பு எங்களுடைய இனத்தில் நாங்கள் இருந்திருக்கோம். அந்த ஆத்மா அன்னைக்கு சார்ந்த மோடுறதுக்காக நாங்கள் பழக்கத்தை நடத்தோம். தீவிரவாதிகள் தூண்டினாங்க. ஆனா எந்த அந்த பச்சிலம் குழந்தையெல்லாம் நாங்கள் செல்லட்டை நோக்கி நடத்த மாட்டோம். நல்லா தெரியும். நம்ம சவுத் ஸ்டேஷன் 144 104 ஆனா தேர்தலில் வந்து ஒரு அப்பமே நாங்க அதையும் தாண்டி நாங்க அங்க போறது வஜ்ரா வாகனத்தை யூஸ் பண்ணாங்க. அது சட்டப்படி தப்பு. அவங்க தச்சிருந்தாங்க, அந்த மக்கள் அங்க போயிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்திலே நாங்க பாதியிலே திரும்பி வந்திருப்பாங்க. அந்த வேதனையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். மகாராஷ்டிரா மாநிலம் இதே அவங்க வந்து மல்கோவா மாம்பழமே எக்ஸ்போர்ட் போனதுலேருந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இதில் நச்சுத்தன்மை இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள விவசாயிகளும் போய் அந்த செல்லட்டை அடித்து நொறுக்கி காலி பண்ணாங்க. மல்கோவா மாம்பழத்துக்கு உண்டாத மரியாதை கூட இந்த தூத்துக்குடி மக்களுக்கு கிடையாது. கேட்கிறாதான் இந்த 13 ஆன்மா இன்னைக்கு எங்களுக்காக உயிரை விட்டு அங்க சந்நிதிகள் நாங்கள் வாழணும் வாழ வச்சுட்டு அந்த சந்நிதியை கூட மறந்து போறாங்க. இதெல்லாம் பெரிய தவறு. நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் 13,000 அதை துறக்க விட தவிர துறக்கிற அந்த எண்ணத்தை யார் மாத்திக்க தெரிவிச்சு கொள்கிறோம். இது மட்டும் இல்ல, நாங்க விடமாட்டோம். கடவுள் மன்னிச்சு விட்டுருவோம். ஆனா நாங்கெல்லாம் மன வேதனை தெரிவிச்சு கொள்கிறோம். நல்லா யோசிச்சு மீனவர்கள் ஒற்றுமை ஏதோ இன்னைக்கு துறக்கலாம் பிரச்சனைகளை ஆட்களை வச்சு அவங்க திரட்டி பணங்களை கொடுத்து இதுதான் முக்கியமா தெரியும். பணங்களை கொடுத்து தான் பேட்டி வாங்குறாங்க. ஆனா நிறைய ஏமாத்தி ஆதார் கார்டு, ஆர்சி புக், ஜெராக்ஸ் இதெல்லாம் வாங்குறாங்க. என்ன செய்யறாங்க? அவங்க ஏதோ ஒண்ணு தாராங்களேன்னு சொல்லி. ஆனா அது ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா போகுது. அவங்களுக்கு பதில் அதை கூட இதுதான் உண்மை. எப்பவுமே மீனவர்கள் அனைவரும் எதிர்ப்பு இன்னைக்கு 3 வயசு நாளைக்கு 13,000 உயிர் போனாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மீனவர் சார்பாக தெரிவிக்கப்பட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பாக இங்க உள்ள மக்கள் எப்பவுமே மீனவ மக்கள் எப்பவுமே ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்ப்பு தான். யாரும் ஆரம்ப நினைச்சிருப்போம். பேர் கைகுலினால இங்க வந்து எது நடக்காது. இது தனி தோப்பாகாது. இதான் தோப்பு. ஆமா, ஸ்டெர்லைட்டை ஏற்கனவே ஒழிச்சிட்டோம். போட்டு தீர்ப்பு சொல்லிட்டு இனி என்ன இருக்கு அவங்களுக்கு? எதுனால மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. எதிர்ப்பை நாங்க சமாளிப்போம். சமாளிச்சு வெற்றி பெறுவோம்.